இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் நடிகை PR வரலட்சுமி. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற PR வரலட்சுமி வாழையடி வாழை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். அப்ப எனக்கு சாப்பாடே வேணாப்பா. இந்தாங்க, இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கோ என் வார்த்தைக்கு எங்க மதிப்பு கிடையாது. அப்புறம் என்ன இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு? இந்தாங்க, இது வீட்டு சாப்பாடு இல்ல, ஹோட்டல். புரியுதுங்களா? தென்னிந்திய திரைக்கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து நடித்துள்ள PR வரலட்சுமி புரட்சி தலைவர் MGR, NT ராமாராவ், புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகிய மூவரோடும் திரைப்படங்களிலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற PR வரலட்சுமி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட். சின்ன வயசுல சாவித்திரி தான் உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆமாம். நீங்க ரசிச்ச சாவித்திரி படம் எது? எல்லா படமே அந்த மாதிரி ரசிச்சுட்டாங்க. எந்த படம் இந்த படம்னு சொல்ல முடியாது. அவங்க நடிப்புக்கோ அவங்க இது திறமைக்கோ நம்ம ஜோஹார் எல்லா படம் பிடிச்சி. சின்ன வயசுல சாவித்திரி நடிச்ச நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். உங்களை சாவித்திரி எல்லாம் நண்பர்கள் சொன்ன போது எப்படி இருந்தது? சந்தோஷம். அதனால தான் நான் நடிகையானேன். இல்லைன்னா ஆகியிருக்க மாட்டேன் நான். கண்டிப்பாக எல்லாரும் தெலுங்கு இல்லைங்களா, எங்களது நகிரி பார்டர் தான். சாவித்திரிம்மா சாவித்திரின்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. அந்த ஆசை, ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஏன் நம்ம நடிக்கக்கூடாது, நடிப்போமே நான் சொல்லிட்டு வந்தேன். நல்ல ஹைட் இருப்பேன், பர்சனாலிட்டியாக இருந்தது, நல்ல டைலாக் டெலிவரியாக இருந்தது. பயப்பட மாட்டேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஆக்ட் பண்ணிட்டேன். நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? முடிவு பண்ணிட்டேன். என்ன முயற்சி பண்ணீங்க நடிக்க? ஒன்றுமே இல்லைங்க. முயற்சின்னா எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு அம்மா பால் கறப்பாங்க. அவங்க மருமகன் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தார். அவர் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். முதல்ல NTR கிட்ட தான் கூட்டிகிட்டு போனார். லெசன்ட். அவர் என்னை பார்த்துட்டு, இப்பிள்ளை சின்ன பொண்ணுன்னு சொல்ல முடியல, பொம்பளைன்னு சொல்ல முடியலையே, குழந்தை கூட்டிகிட்டு வந்து நடிக்கணும், நான் எப்படி திரும்பி படிச்சுட்டு வாம்மான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார். நான் திரும்பி போய் ஊருக்கு போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட 3-4 படங்க மினிஸ்டர் ஆன பிறகும் பண்ணேன் நான். முதல்ல தமிழ்? ஆமாம், தமிழ். வாழையடி வாழை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். 2வது படம் தான் முக்தா ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் சார் தான், AL ஸ்ரீனிவாசன் சினிமா பைத்தியத்தில் நடிச்சது. எப்படி KS கோபாலகிருஷ்ணன் உங்களை தேர்வு செஞ்சாரு? அப்போது வந்து இந்த வாழையடி வாழைக்கு 3 அக்கா தங்கச்சிங்க தேவைப்பட்டது அவருக்கு. நான், பிரமிளா, ஜெயசித்ரா. அதில் மூத்த பொண்ணாக கிட்டத்தட்ட அவர் சாவித்திரி மாதிரி தான் நினச்சார். இந்த எனக்கு தெரிஞ்ச தெலுங்குக்கார் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் காமிச்சார். ஓகேடான்ட்டார். மற்ற உடனே ஓகே, இந்த பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லி என்னை புக் பண்ணிட்டார். KS கோபாலகிருஷ்ணன்ட்ட ஏறக்குறைய 12-13 படம் பண்ணியிருக்கீங்க. புராண படங்கள், இந்த படங்கள், சமூக படங்கள், இப்படி பல படங்கள். KS கோபாலகிருஷ்ணன் எப்படிப்பட்ட இயக்குனர்? நல்ல இயக்குனருங்க. வாழ்ந்தார் அவர், வாழ்ந்து காட்டினார். இதுதான் சினிமான்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கும் எனக்கு அவர் நடிப்பு தான் வரும். நான் அவரை மாதிரி தான் நடிச்சுட்டு கிடக்கேன். இப்போ இந்த சுந்தரியில் கூட நான் இவ்வளோ ஹிட் ஆனதுக்கு காரணம் எங்கள் டைரக்டர் KST சாரும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு. அழகர் சாரும் அவருக்கும் இந்த கைக்கு இந்த டைலாக் சொல்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு அதுதான் நினச்சேன். பிகினிங் நம்மளுக்கு இவர் இப்போ சேம் அவர் மாதிரியே அதே ட்ரெண்ட். அதனால தான் எனக்கு இது நல்லா ஹிட் ஆச்சு. இந்த கேரக்டர் என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ அதுதாங்க சுந்தரையில் நான் பண்ணுறது. இப்போ அவர் நல்ல ஆக்டிங்கு, நல்ல டைலாகு, நல்ல டைரக்டரு. எது எந்தெந்த இடத்துல தேவையோ அதை அப்படி சொல்லி கொடுத்தாருன்னா அப்படியே போய் மைண்டில் உட்காந்துரும். ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரத்துலலாம் கிளாப்பை இழுத்துட்டு இதில் அதை சேர்த்து கொண்டுடுவார். அதை பாட்டுக்கு அதை பேசிக்கிட்டே இருந்தால் வந்து ஒட்டிக்கோங்க அந்த டைலாகு. அதுவே வந்து ஜாயின் ஆகிட்டு போயிடும். அப்படிப்பட்ட லெஜண்ட்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். எனக்கு அது ஒரு சந்தோஷம். KS கோபாலகிருஷ்ணன் வசனத்துக்கே சிறப்பு பெற்றாங்க. நீங்கள் உங்களுடைய மதர் டங்கு தெலுங்கு. ஆனால் எப்படி அந்த பேசுனீங்க? 2 வருஷம் போய் நாடகம் நடிக்க சொன்னார். அமெச்சூர்ஸ் நாடகம், நீ நடிச்சிட்டு வா வரலட்சுமி, அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஈஸியாக வரும் உனக்கு, அங்கங்கே தெலுங்கு வாடை வருது நான் சொன்ன பிறகு தான் ஒரு 2 வருஷம் அமெச்சூர்ஸ் நாடகம் நடித்தேன்.
காயமேது பையடா, கோபுர கலசம், சித்தின்னு ஒரு நாடகம் நடித்தேன் நான். இந்த மாதிரி வந்து அமைச்சூர் நாடகம் நடித்து அதில் இருந்து தமிழ் உச்சரிப்பு நல்லா வந்து அதுலேயும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போல்லாம் எதுங்க இப்போ மாதிரியாவா, வருஷ கணக்கில் ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் ரங்காராவ் சாரு, ஜி வரலட்சுமி அம்மா, முத்துராமன் சார் அப்போல்லாம் டாப் இல்லை இவங்கெல்லாம். இவங்களுடைய காமெடி நாங்கள் தான் புதுசு. காலையில் வந்து மேக்கப் போட்டுங்க, ஹேர் ட்ரெஸ் பண்ணிங்க உட்காந்துக்குவோம். அந்த டைலாக் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுக்கிறதே கஷ்டம் படம்னாக்கா. அது பைஹார்ட் பண்ணி அப்போல்லாம் அந்த வாக்கி டாக்கி தானே நம்மளுக்கு தலைமை வந்து நிற்கும். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்னைக்காவது வரலட்சுமியை திட்டிருக்காரா? நிறையா. ஐயோ அம்மா அடிஷர்பால நாயான்னு வருது. ஒரு டைலாக் தெலுங்கு வாடை வந்துடும் ஏதாவது எனக்கு, அது மாற்றிக்கோன்னு வரும். அது எனக்கு வந்து அது தப்புன்னே தெரியாது எனக்கு. மறுபடியும் எடுப்பார் எடுத்து அதே இவளோட அவ்வளோதாண்டா விட்டுருங்கடா விட்டுருங்க இவ்வளோ இன்னைக்கு பேக்கப் பண்ணியிருக்காருங்க ஒரு வாட்டி. ஒன்றுமே இல்லை. முத்துராமன் சார் வந்து என்கிட்ட கேட்பார், அம்மா கூட பிறந்த தங்கச்சி தானே, அவள் உடம்புல ஏதாவது இருக்கான்னா இப்போ அது அந்த அம்மா வந்து சொல்லிடுவார், புருஷங்கிட்டே நெருங்க மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னா அவள் கான்ஷியஸ் என்ன அழகு போயிடும், குழந்தை பிறந்தா அழகு போயிடும்னு சொல்லிட்டு புருஷனை ஒதுக்கே வைப்பாள். நான் சொல்லுவேன், அவளுக்கு அருணாக்கா இருக்காட்டினதுலேருந்து தாவாணி போட்ட வரைக்கும் எனக்கு தெரியுமையா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அவள் உடம்புல எந்த குறையும் கிடையாது நான் சொல்லிவிட்டு அந்த டைலாகில் எங்கேயோ கொஞ்சம் தெலுங்கு வாடம் வந்துடுச்சான். இதுக்கு 10 டேக் எடுத்தார். 10 டேக் எடுத்து திட்டுட்டு இன்னைக்கு இவ்வளோ விட்டுருங்க, அவன் மைண்டில் ஏறி போச்சு என்னன்னு தெரியல நான் சொல்லிட்டு விட்டுட்டார். அப்புறம் நெக்ஸ்ட் டே அது சரி பண்ணின்னு பேசிட்டேன். திட்டின சம்பவம் மாதிரி உங்களை பாராட்டின சம்பவம் பல இருந்திருக்கும், அதை சொல்லுங்கள். அதாவது எங்கள் அம்மா சிவரஞ்சனி அம்மா வந்து என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. பணக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 4 நாளுக்கு தட்டை காமிச்சா தீபாத்தனை காமிச்சா அதில் விளையாடுற காசில் தான் எங்கள் குடும்பமே நடக்கும். அப்படி இருக்கும்போது அம்மா பெரிய பொண்ணு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, 3 பொண்ணுங்களை பெற்றுட்டுமேன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்து நகை நட்டு எல்லாம் வாங்கிந்து எனக்கு அலங்காரம் பண்ணி காமிச்சிடுவாங்க. இதுக்குள்ளே என்ன ஆகிடுன்னு தெரியுங்களா, அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக அந்த தெருவில் நின்று கத்த ஆரம்பிச்சிடறேன். என்னென்ன, ஒரு திருகாணி காணாமல் போனாலும் திருப்பி கொடுக்குற யோகியதை உங்களுக்கு கிடையாது, யோகியதை கிடையாது. அப்படிப்பட்டவங்க நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் பொண்ணுக்கிட்ட இருந்த நகையை வந்து உன் பொண்ணுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளையை தருவியாடி நீ நான் கேட்ட உடனே அப்பா அருவாளை எடுத்துகிட்டு வந்துடுவார். யார், நம்ம விஎஸ் ராகவன் சார் அருவாளை எடுத்துக்கிட்டு வந்து பொண்டாட்டியை விட்டு போயிடுவார். அந்த அம்மா நான் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஓடி பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த பாலில் கை வச்சுடுவாங்க. வச்ச உடனே இந்த சம்பவம் பார்ப்பேன். ஜஸ்ட்டு பார்த்துட்டு இந்த நகையெல்லாம் கழட்டி ஒரு இதில் வச்சு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு, எல்லா நகை சரியாக இருக்கா பார்த்துக்கோங்கம்மா நான் சொன்னேன். அந்த அம்மாலாம் பார்த்துட்டேன், சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே, அம்மாம்மா நீங்கள் வந்த உடனே கொட்டனைங்க முத்தா சில வார்த்தைங்கள்ல அந்த திருகாணி வரைக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போங்க. சூப்பர். அந்த திருகாணி வரைக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுத்துட்டு போங்க. ஒரு திருகாணி காணாமல் போனாலும் திருப்பி கொடுக்க யோகியதை இல்லைன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி நீங்கள் கொட்டினீங்களே வார்த்தைங்க, அதை எந்த இரும்பு பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டுவீங்கம்மா? முடியாது இல்லை. அப்படிதாம்மா ஏழைங்க மனசு, அவ்வளோ ஈஸியாக எடை போட்டுறாதீங்க. போம்மா என்ன ஞாபகம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி பல சம்பவம். ரங்காராவ் சார் என் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிடுவார். சாப்பிட்டு விட்டு நல்லாயிருக்கு சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கு, கமலா அதில் என் பேர் சொல்லிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்துக்கு போகிறார். காசை வச்சுட்டு எழுந்துருங்க நீங்கள் பாப்பா ஷாக் ஆகிட்டேன். காசு வைக்கணுமா வைக்கிறேன். இந்தாங்க, இப்போ நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கும் என் வார்த்தைக்கு எங்க மதிப்பு கிடையாது, அப்புறம் என்ன இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு? இந்தாங்க, இது வீட்டு சாப்பாடு இல்ல, ஹோட்டல். புரியுதுங்களா? புரியுது. அது மட்டும் இல்ல, வடை அப்புறம் இதெல்லாம் வச்சிருக்கேன், இதுக்கு காசை கொடுங்க. நாங்கள் வீட்டில் சமையல்காரனாக இருந்த என் புருஷன் அவர் கையாலேயே நான் சாப்பிட்ருக்கேன்.
நிறையா வாட்டி நான் சமைச்சு அவன் புருஷனுக்கு போடணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது ஐயா. அதனால தான் உங்களை விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஐயான்னு சொல்லுவேன். சில வார்த்தை அப்பா ரொம்ப நல்ல நல்ல சீன்ஸுங்க அதில். உங்களை பொறுத்த வரைக்கும் எஸ் வி ரங்காராவ், வி.எஸ். ராமன் போன்ற பல நல்ல நல்ல குணச்சித்திர நடிகர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எஸ் வி ரங்காராவ் வந்து இன்னி வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படுற நடிகர். எப்படி இருந்தது அவரோட நடிச்சது? ஐயோ, எந்த டைமில் என்ன அன்னு வர தெரியாது, எந்த டைமில் எங்கே அப்படி தள்ளுவார டைலாக் புரியாது. அதை அப்படி யோசித்து அப்படி பார்த்து சிலதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க எஸ் வி ரங்காராவ் சார். ஏன்னா அவர் மக மாதிரியாக இருக்கிறேன் நான். அவர் சொல்லுவார், என்னுடைய டாக்டர் ஒன்று மாதிரியே தான் இருக்கும் சொல்லிட்டேன். எப்படி ஆக்டிங் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுமா, உட்காந்துக்கணுமா சைலண்ட்டாக, இல்லை பார்க்கணுமா, அந்த ரயில் மூவ் ஆகிற நேரத்தில் அந்த பேசஞ்சரும் அவங்கள ரிசீவ் பண்ணிக்க வந்தவங்களோ ஏற்றுறவங்களோ அவங்க ஃபேஸை பார்க்கணுமா. அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்குமா, அந்த எக்ஸ்பிரஷன் இந்த கண்ணில் தண்ணி வந்துட்டா அவங்க எங்கே ஃபீல் பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அடக்கிக்கு வேணாம். அந்த எக்ஸ்பிரஷன் பிடிச்சிக்கோங்க. என்ன அப்சர்வேஷன். அது மட்டுமா, மாடுக்கிட்ட பால் கறக்கும்போது அந்த மாட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கு தண்ணி அடித்து பால் கறக்கிற நேரத்தில் அந்த கண்ணுக்குட்டி அப்படி அந்த கயிறு கட்டணும் அப்படின்னுமா, சல்லுன்னு அந்த பால் இறங்குமா. அதை பாரு, அந்த எக்ஸ்பிரஷன் பாரு வரலட்சுமி. ஐயோ, எத்தனையோ சொல்லி கொடுத்தாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லி கொடுத்தாரு. ஒரு சாதத்துக்கு எத்தனை அர்த்தம் சொல்லுவாருங்க ஒரு தெலுங்கு நடிகர். சாதம்னா என்ன, பருக்கன்னா என்ன, அண்ணா என்ன, சோறுன்னா என்னன்னு சொல்லுவார். இந்த நாணத்தை வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் எழுப்ப வருவாருங்க. அவன் சாதம், அவன் பருக்க, அவன் சாப்பாடு, அவன் அண்ணன்னுவார். எனக்கு புரியல சார், எல்லாம் சாதம் அதுக்கு சாப்பாடுன்னா எல்லாம் பரிமாறிட்டு ரெடியாக இருக்குமா சாப்பிட்றது. சோறுனா நொந்து போயிருக்கும், சோறுனா நொந்து போயிருக்கும். அவன் பாரு அவ்வளோ சோறுவாக இருக்கானோ. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுக்குறேன் சார். அவ்வளோ உட்கார வச்சு அப்படி அதே மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி கிராஸ் ஆகி போனால் எங்கன்னா ஒரு கண்ணாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க செட்டில். ஆம்பளைங்க கிராஸ் பண்ணும்போது பாரு, பொம்பளைங்க கிராஸ் பண்ணும்போது பாரு. என்னன்னு எனக்கு புரியல. அந்த வயசு சின்ன வயசு வேறு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆம்பளைங்க போயிடுவாங்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு. இல்லை லேசாக இப்போ தான் பசங்க வந்து இப்படி உட்காராங்க. அப்போல்லாம் கிராப் அடிச்சுட்டு அப்படி நீட்டாக போயிடுவாங்க. பொம்பளைங்க வந்து என்ன அப்படி பார்த்துக்கிட்டு அந்த டிஃப்ரென்சேஷன் சொல்லுவார். நேர்ச்சுக்கோ, கற்றுக்கோ, இதெல்லாம் முக்கியமான படம். வா தெய்வங்க, இதெல்லாம் செட்டில் எல்லாத்தையும் நல்லா பழகுவாருங்க. நல்லா பழகுவார். அவர் பேர் வச்சு எத்தனை நடிகை யாருமே பீட் பண்ண முடியலையேங்க. அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லையா அவருக்கு. என்ன ஆர்டிஸ்ட் அப்படி எடுத்தாருன்னா போதுமே. இதை கேட்குறதெல்லாம் கேட்டு அனுவார், அவ்வளோதான் சாப்பிட்டுடுவார். அதே மாதிரி சிலதெல்லாம் பாருங்கள், இப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னுவார். அப்சர்வ் பண்ணிவிட்டு அறுத்துக்கிட்டு வர்றது, அது என்ஜாய் பண்ணுவார். அதையும் என்ஜாய் பண்ணி அவ்வளோ ஆம்பளைங்க அழுதா பிடிக்காது அவருக்கு. ஏடக்கூடாது முகம், ஆம்பளைங்க அழக்கூடாது. ஐயோ, நிறையா இருக்குது சார், நிறையா இருக்குது சொல்லணுன்னாக்கா. எனக்கு ஃபஸ்ட்டு படமே எனக்கு அது வாழையடி வாழையே தான். இன்ன வரைக்கும் நான் இருக்கேன்னாக்கா பொருத்தமான பெயர். இன்னி வரைக்கும் சினிமா உலகத்துலேயும் தொடர்ந்து தொலைக்காட்சியிலையும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு ராசியாக அமைஞ்ச பேர் அதுன்னு சொல்லலாம். முதல்ல படப்பிடிப்புக்கு போயிருக்கீங்க, அது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் நடிச்சதில்லை. எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஒன்றுமே தெரியல சார். ஒன்றுமே, ஒரு ஆசை தவிர்த்து பயங்கர பயம் வேற, நடுக்கும் வேற. இவங்களெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம், நேருக்கு நேராக பார்த்துருக்கோம், நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு அவரும் ட்ரைனிங் கொடுத்துட்டார் எங்களுக்கு. முன்கூட்டியே 3 பேர் போயிடும், ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ 3 பேர் போயிடும். போய் உட்காந்துக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க. அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். பிரமிளா, ஜெயசித்ரா ஆகிய 2 பேரோட அந்த படத்தின் போது எப்படி இருந்தது உங்கள் நட்பு? நல்லா தான் இருந்ததுங்க. பிரமிளா சூப்பருங்க. இல்லையா?
பிரமிளா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த காலத்திலே பார்க்க முடியாதுங்க. அவள் நாங்கள் குடிசையில் தான் இருப்போம். குடிசை கூட இல்லை, ஒரு ஓடு வீட்டில் இருப்போம். என்ன ஆக்டிங்குங்க பிரமிளாவது, என்ன ஆக்டிங் சார். அதே வீட்டில் இவ 16 வருஷம் இருந்து பிறந்து வளர்ந்து பெரியவளாகி பணக்கார வீட்டுக்கு மருமகளாக போயிருப்பா. இந்த வீட்டுக்கு மறுபடியும் எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு 2 குழந்தைங்கள பார்க்கறதுக்காக வர்றான். அந்த வரும்போது அந்த வீடு அந்த வாதாவரணம், அந்த மனுஷால், அந்த ஃபேன் இல்லாத தினத்துக்கு அவள் பண்ண ஆக்டிங் இருக்குது பாருங்கள். இன்னமும் என் கண்ணு முன்னாடி நிற்குது. இன்னமும் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவேன் நான் அடிக்கடி. என்ன எக்ஸ்பீரியன்ஸு, என்ன அந்த அம்மா ஜீவரலட்சுமிம்மா இந்த கண்ணிலே இப்படி பார்ப்பாங்க, இந்த கண்ணிலே யாருன்னு கேட்பாங்க, இந்த கண்ணிலே ட்ராப்ஸ் விடுவாங்க. அப்படியே டெவலப் பண்ணி அந்த கண்ணீரை இங்கே தேங்க வச்சு எப்போ தேவையோ அப்போ ட்ராப் பண்ணுவோம். அது வரைக்கும் நிற்கும் கண்ணில். அது நிற்கணும்னா நிற்கணும் வரலட்சுமி, நிற்கணும். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. அந்த அம்மா பேர் எனக்கு வச்சுட்டாங்களே அதனால தெரியல, ரொம்ப பிடிக்கும். இப்படியே தாங்க. ஒன்றும் இல்லை, தோழியை கூப்பிட்டு இவன் யாருடின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த கண் இப்படி போய் இப்படி அவனை பார்த்து இப்படி ட்ராப் பண்ணுவாங்க. நல்லவங்களோடலாம் நடிச்சிட்டேன் சார். உங்களுடைய 2வது படத்தில் டைட்டில் ரோலே நீங்கள் தான். சினிமா பைத்தியம். ஆமாம். முக்தா சீனிவாசன் அப்படியே கேஎஸ் கோபால் ஸ்டைல்லேருந்து மாறுபட்டவர். எப்படி இருந்தது அவரோட அந்த படத்தை? அவரே என்ன பொம்பளை சிவாஜின்னு கூப்பிட்டாருங்க. பொம்பளை சிவாஜின்னு கூப்பிட்டாரு. ஒரு இடத்துல நடிக்கணும்னு ஆசையில் வீட்டை விட்டு வாசலை விட்டு படுப்பை விட்டு திருட்டு ரயில் ஏறி வந்துடுவேன். மனோரமாச்சி தான் சொல்லுவாங்க, ஏய் நீ சினிமாவுக்கு வர வேண்டிய வந்துருன்னு சொல்லிட்டேன். வந்துட்டேன். வந்து ஒரு 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 ஆஃப்டர் இன்டர்வலில் ஜெயசித்ராவும் நானும் அதில் கிளாஸ்மேட்ஸ் தானே 2 பேரும். அவளுக்கு சினிமா பார்க்கணும், ஷூட்டிங் பார்க்கணுன்னு ஆசை. அங்கே நிற்பா. நின்றுட்டு அப்படியே பார்த்தா ஒரு பொம்பளை இந்த முடியெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு ஷார்ட்டு ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி வாரி 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 சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டுவான், சோத்துக்கு இல்லாதவங்களெல்லாம் கொண்டு உட்கார வச்சுக்கிறானுங்க பாரு, அறிவு கெட்டவனுங்க, ஏந்திரு என்னை துரத்தும் போது இப்படி தலையை அந்த முடியை இப்படி தூக்கிட்டு இப்படி பார்க்கும்போது அவள் பார்த்துருவா ஜெயசித்ரா. ஐயோ கமலா சொல்லிட்டா ஓடி வரதுக்குள்ளே இவளை பார்த்தோன்னா ஐயோ நம்ம தோழி அந்த டிஃப்ரென்சியேஷனை போடுவாங்க சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஓடுவேன் விடலை, துரத்துக்கிட்டே வருவாள். ஒரு இடத்துல போய் அப்படி தாங்கி அப்படி நிற்பேன், ஒரு கையில் அப்படி பிடிச்சிட்டு, கமலா என்னடி இது கோலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் அந்த டைலாகவே என்னால் மறக்க முடியாது. நட்சத்திரம் ஆகணுங்கிற ஆசையில் நான் ஆகாயத்தை பார்த்தே நடந்தேன். தடிக்கு ஒரு பள்ளத்தில் விழுந்தால் அதுதான் இந்த பாவம். குழந்தை தாலாட்டுவேன். நல்ல சீன்ஸ் எல்லாம், நல்ல டைலாக்ஸ் எல்லாம். அந்த படத்தை தொடர்ந்து பொன்வண்டு படத்தில் அவரோட ஜோடியாக நடிச்சிங்க. எப்படி இந்த ஜெய்சங்கரோட? அவர் பாட்டுக்கு வருவார், பண்ணுவார், போடுவார், ஜாலி பர்சன், எல்லாரோடையும் பேசுவார், மிங்கிள் ஆவார். எந்த காலகட்டத்தில் தெலுங்கு பட உலகுக்கு போனீங்க நீங்கள்? இந்த வாழையடி வாழை தெலுங்கில் எடுத்துட்டாங்களே, அதான் முதல் படமா தெலுங்கு? ஆமாம், இன்டி கோடல்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்க பண்ணேன். பக்த கண்ணப்பா, இன்டி கோடலும், நிறைய படங்க பண்ணேன். என்டி ராமாராவோட நடிச்சு இன்னைக்கு ரொம்ப பேர் கம்மி. என்டி ராமாராவ் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றவங்க நீங்கள் பல படங்கள் என்டி ராமாராவ் நடிச்சிங்க. என்டி ராமாராவ் எப்படி பழகுவார் செட்டில்? எப்படி இருந்தாக்காங்க, அவர் பார்த்ததே ஒரு பயம் வரும். சென்ட் இல்லைங்களா, நல்லா ஹைட்டு வெயிட்டு, வாய்ஸ் வேறு, போல்டு வாய்ஸ் வேறு இருக்கும் அவருக்கு. நமஸ்காரம் అండి వరలక్ష్మి గారుன்னு வரும். அந்த வாய்ஸில் ஒரு என்ன சொல்ற அந்த வைப்ரேஷன் இருக்கும். நல்லா நடிப்பாருங்க, நல்லா சொல்லி தருவார், அப்படியே டைம் கொடுப்பாரு. நல்ல మంచి ఫ్యూచర్ ఉందమ్మా నీకు, பயப்படாதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு ஜோடியாக ஒரு படத்தில் அப்புறம் கடைசியில் அவர் தங்கச்சி மாதிரியான்னு சொல்லிவிடுவார். ஒரு படத்தில் மனுஷுள்ள தேவுடுன்னு சொல்லிட்டு, மனுஷுள்ள தேவுடு தனமா தெய்வமா, அதில் தங்கச்சி நான், ஜமுனாம்மாவும் அவரும் அண்ணா அண்ணி எனக்கு. அந்த படம் மனுஷுள்ள தேவுடு, சாணிக்கா, நிறைய படம் நடித்தேன் சார், நிறைய படம், மெயின் ரோல்ஸு. என்டி ராமாராவுக்கும் ஏ நாகேஸ்வராவுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் ஹிஸ்டாரிக்கலும் நடிப்பார்,
யார் நாகேஸ்வரராவ் சார். அப்படி கிளாமராவும் நடிப்பார். இவர் வந்து ராமரா கிருஷ்ணரா திருப்பி எனக்கெல்லாம் சில நேரத்துலலாம் கண்ணை முன்னா ராமராவ் தான் ஞாபகம் வருவார். சாமின்னு அப்படியே நடிச்சார். கிருஷ்ணர் மாதிரி ஆமா, இருப்பார். கிருஷ்ணர்னா கிருஷ்ணர், பெருமாள்னா பெருமாள். அந்த மாதிரி இவர் இடம் பிடிச்சிட்டாரு. அவர் ஒரு விதமான இடம் பிடிச்சார். எப்படி பழகுவார் அவர்? அவரும் நல்லவர், நல்ல காமெடியன். அப்படியா? நாகேஸ்வரராவ் சார் நல்லா காமெடி, ஓ, நல்லா பேசுவார், நல்ல காமெடியனாக இருப்பார். எல்லாரோடும் சிரிச்சு கிரிச்சு பழகுவார். ஒரு டிக்னிட்டியாக இருப்பார். என்டி ராமாராவ், ஏ நாகேஸ்வரராவ் கூடலாம் நடிச்சிங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் சிரஞ்சீவி இவங்களோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? வந்ததுங்களா, பண்ணேங்க. ஓகே, அது அந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. அவ்வளவும் நான் அவங்களோட சேர்ந்து நடிக்கலை. அவங்களோட எல்லாம் இந்த பிரசாத், நூத்தன் பிரசாத், அப்புறம் வந்து இன்னொரு ராஜேந்திர பிரசாத், இவங்க கூடலாம் சந்திரமோகன், அவர் தான் பிகினிங் ஹீரோயின். ஹீரோயின்களுக்கெல்லாம் பிகினிங் ஹீரோயின்கெல்லாம் அவர் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க கூட எல்லாம் எல்லாரும் கூடவும் நடிச்சிட்டேன் சார். அம்மா ஜெயலலிதா கூடவும் நடிச்சேன். ஆமாம், ஜெயலலிதா கூட ரவிச்சந்திரன், ஜெயசங்கர், ஜெயலலிதா 3 பேர் நடிச்சிங்க. அந்த படம் நடிச்சது எப்படி இருந்தது? அவளுக்கு 1000 கணக்கு, ராமண்ணா சார். ராமண்ணா நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த அம்மா எப்போ இவ்வளோ பெரிய இங்கிலீஷ் புக்ஸை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, சதா படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாளில் எங்கள் 2 பேருக்கு ஒரு சாங்கு. அது வந்து அப்போல்லாம் உம்முடி புடியா கும்முடி புண்டி ஒரு இது இருக்கு, டேம் இருக்குமே சார், அந்த டேம் பூண்டி டேம். பூண்டி டேம். அந்த பூண்டி டேமில் சாங்கு. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த அம்மாவுக்காக. எல்லாம் செட்டெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்தாங்க, இறங்குனாங்க. ஹீராலால் மாஸ்டர் தான் நினைக்கிறேன் அதுக்கு டான்ஸ் மாஸ்டர். ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, பார்த்தாங்க, ஏறி வண்டியில் உட்காந்து போயிட்டாங்க. புரியல யாருக்குமே, ஒன்றுமே புரியல. ராமண்ணா சார், நான் எல்லாருமே உட்காந்துருக்குறாரு, ஒன்றுமே புரியல எங்களுக்கு. புரியாமல் என்னதா இது போயிட்டாங்களே திரும்பி. அப்போல்லாம் எந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லையே இப்போ மாதிரியா. அப்போ ஃபோன் பண்ணி தான் பேசணும். ஃபோனுக்கு போனோம், எங்கே போனோம், இது அவுட்டோரு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போய் அன்றைக்கி ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டு மறுநாள் ஃபோன் பண்ணேன். நீங்கள் தண்ணியில் ஷார்ட் இருக்குன்னு சொல்லலையே. நான் ஜார்ஜெட் பாவாடை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பாவாடை தாவணி ஜாக்கெட்டு போட்டு, அது தண்ணியில் இறங்குந்து ஷிங்க் ஆகிடும். நீங்கள் சொல்லியிருந்தீங்களன்னா 2 ட்ரெஸ் தைச்சிருக்கலாம். ஒன்று வந்து அது என்ன சென்சிபிள் ஐடியா பாருங்கள் அந்த அம்மாவுக்கு. ராமண்ணா சார் தலையில் இது நம்மளுக்கு தோணாத போயிடுச்சேடா, இது நம்மளுக்கு தோணாத 2 ட்ரெஸ்ஸுனாலும் ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சான்னு வருத்தப்பட்டதால். நிறைய பேசுவாங்கங்க அந்த அம்மா கிட்ட. கூப்பிட்டு கேட்பாங்க என்ன, வரலட்சுமி உங்ககிட்ட மட்டும் என்னமோ பேசுகிறாங்களே அவங்க, அது என்ன சொல்லுங்களேன், என்ன சொல்லுங்களேன். அது ரொம்ப பர்சனல். ஏன் வரலட்சுமி என்னங்க இருந்தால் கூப்பிட்டாங்க என்ன, ஏன் வரலட்சுமி, இவர் ராமண்ணா சார் தான் கூப்பிட்டாரு. நம்ம குழந்தைங்களாவே இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் நான் கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா சோறு குடித்தாங்க, வளர்ந்துட்டாங்க, எல்லோரும் நம்பியா வளர போகிறோம், செத்து கடந்துருப்போம். அது சொல்கிறேன், நோ நோ நோ, நம்ம குழந்தைங்களாவே இருந்திருக்கணும். எவ்வளோ ஃபீலிங் இருக்கும் பாருங்கள் மனசில். வயசில் அந்த வயசு இப்போ நினச்சி பார்க்குறேன் நான், அந்த வயசில் அந்த அளவுக்கு சோகம் இருக்கக்கூடாது இல்லையா. அந்த வார்த்தை சொன்னாங்க, குழந்தைங்களாவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் வரலட்சுமி. அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு அப்புறம் எப்போது ஜெயலலிதா சந்திச்சு பேசுனீங்களா? அப்புறம் அவங்களது வந்து இந்த மலரும் நினைவுகள்னு ஒன்று போட்டாங்க. அதில் என்னை வந்து விசு சார் தான் டைரக்ஷன். அப்போ விசு சார் வந்து வரலட்சுமி பண்ணணுன்னு தான் போனேன், போய் பண்ணேன். என்னுடைய எபிசோட் கம்பல்சரியாக பார்ப்பாங்களாம். ஆமாம், டெய்லி பார்ப்பாங்களாம், டெய்லி வரதெல்லாம் எந்த பார்க்கும்போது நான் வரலட்சுமியை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தால் நான் அப்போ ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் இருந்தால் ஐயோ அம்மா கூப்பிட்டாங்களா, கண்டிப்பாக வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க நான் சொன்னேன். இதுக்குள்ளே சில சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு, அம்மாவை பார்க்க முடியாது போச்சு. எதனால் அம்மா என்னை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா, எங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நகரியில் நிறையா இருக்குது. அதில் வந்து எங்களது ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க அம்மா. அதில் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கூட படித்தாரு. அதனால் வந்து நான் வரலட்சுமி ஒரு வாட்டி பார்க்கணும், பார்க்க முடியாது. ஆனால் என் பொண்ணுடைய
கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்து போய் வச்சேன். ரொம்ப அறிவாளிங்க நான். பத்திரிக்கை எடுத்து போய் வைக்கும் போது என்ன பண்ணிட்டேன் தெரியும், உள்ளே இருக்கிற பத்திரிக்கை இல்லாமல் காயத்தை கொடுத்துட்டு வந்தேன். கவர் மட்டும் சொல்லி அமிச்சாங்களா, இதுலேருந்தே வரலட்சுமி ரொம்ப அந்த பையன் அந்த நடுக்கத்தில் பத்திரிக்கை எடுத்து போய் வச்சுட்டு ஒரு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு வந்து நேராக வந்துட்டேன். பத்திரிக்கையில் கேட்குறாரு என்ன பேசினாங்க அப்போ பத்திரிக்கை கூட கல்யாணத்துக்கு ஆகிட்டு வர்றேன்னாங்க. வேற ஒன்றும் சொல்ல. ஒரு வார்த்தை அரை வார்த்தை தானே பேசுகிறாங்க அவங்க. பேசுன ஒரு 4-5 வார்த்தை, சில வார்த்தை வந்து சொல்ல முடியலன்னு. தெய்வ பக்தி ஜாஸ்தி இல்லைங்களா அவங்களுக்கு, அந்த பக்தி பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. குழந்தையாவே இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை வரலட்சுமின்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் இளம் கதாநாயகர்னா ஒரு பக்கம் ஜெய்சங்கர், ஒரு பக்கம் ஏவிஎம் ராஜன், ஒரு பக்கம் முத்துராமன், ரவிச்சந்திரன் எல்லாரோட நடிச்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப நட்பாட இருந்தது யார் இந்த 4 பேரில்? ராஜன் சார், ஏஎம் ராஜன் சார். மகமாயின்னு கும்பிட்டு பெரிய பட்சமான இவ்வளோ குங்குமம் வச்சுக்கிட்டு நல்லா நிறைய படங்கள் நடித்தேன் அவரோட. அதனால் கொஞ்சம் சிவகுமார் சாரோட. அவருக்கு தங்கச்சியா அம்மாவா வெக்கமா இல்லையா வரலட்சுமி உனக்குன்னு கேட்டார். என்ன ஏன் சார்ன்னு கேட்டேன். இவ்வளோ சின்ன வயசுல எனக்கே அம்மாவா போட்டுங்கிறியே இதில் என்ன இருக்குது சார், உடம்புக்கு ஏற்ற வேஷம் கொடுக்குறாங்க பண்ணிட்டு போகிறேன். சங்கர்லால் படத்தில் கமல்ஹாசனோட நடிச்சது எப்படி இருந்தது? அது எந்த நேரத்தில் என்ன செய்யுமனே தெரியாது, காதுலேயே டைலாக் சொல்லிக்கிட்டு இருப்பார். சிலதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்ல ஆர்டிஸ்ட்டு. அவர் கூடலாம் நடிச்சதுக்கு நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவரோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? சங்கர்லால், அப்புறம் அந்தகாடு, சக்கரை பந்தல், நாகேஷ் சார் பேரான வந்தேன் நான். அவர் காம்பினேஷனில் இருந்த படம் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன் சார். எல்லாரோட நல்லா ஃப்ரீயாக அவர் பாட்டுக்கு, அவர் உலகம் வேறு, அவர் பாட்டுக்கு ஒரு ஜாலியாக இருந்துக்கிட்டு எல்லாரோட. மலையாளத்தில் முக்கியமான கதாநாயகர்கள் பல பேரோட நடிச்சிருக்கீங்க. பிரேம் நசீர், மது எல்லாரும். மது சாருக்கெல்லாம் இன்றைக்கி அந்த சாங் ரொம்ப ஹிட்டு, என்னுடைய சாங்கு மலையாளத்தில். பிரேம் நசீர் ஷீலாவோட நடித்தது. ஷீலம்மாவோட அவ்வளோ ஒரு தேவாலயம் நடித்தேன், அவ்வளோ ஒரு நாடோடி நடித்தேன், நிறைய படங்கள் நடித்தேன். அந்த அம்மா கூடவும் நடித்தேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அன்பாக பழகுவாங்க, அனவசரமாக பேச மாட்டாங்க. எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கும். எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எதுவுமே இருக்காது. போனோமா நடிச்சோமா வந்தோமா. அதோட இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து அந்த காலத்துலங்க நம்மளை விட இவங்க அதிகமாக நடிச்சிடுவாங்களோ, நம்ம நிற்கிற இடம், நம்ம ஃபேஸு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா நல்லா இருக்குமா, இதுக்கு மேலே தான் இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு ஷேடாக போடணுன்னா கூட பயமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம எமோஷனில் போகும்போது ஐயோ அந்த ஷேடை வந்துடுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் அந்த புத்தி தான் இருக்குவே தவிர்த்து அந்த காலத்தில். இப்போது தப்புன்னு நான் சொல்ல வரல, இந்த காலத்தை தப்புன்னு வரல. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு படம் 1 வருஷம் எடுத்தோம். இன்றைக்கி ஒரு எபிசோடு 2 எபிசோடு எடுக்கிறாங்களே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா, கொடுக்கணும் இல்லைங்களா. அந்த இந்த ஃபாஸ்ட்னஸ் அது ஸ்லோனஸ், அவ்வளோதான். டைம் இருந்தது, யோசிக்கிறதுக்கு டைம் இருந்தது, படத்துக்கு டைம் இருந்தது, தூங்குறதுக்கு டைம் இருந்தது, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருந்தது. டைம் எடுத்து ஆக்ட் பண்ணுவோம். இவர் இப்படி பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. மானிட்டரில் சில ஆர்டிஸ்ட்டுங்க மானிட்டரில் ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க, டேக்கில் ஒரு மாதிரியாக பண்ணிவிடுவாங்க. அவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பயம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரியெல்லாம் தான் எண்ணங்க இருந்தது. இப்போ எவ்வளோ புட்டேச்சு கொடுக்கணுங்கிறது தான் வந்துடுச்சு. இப்போ முதல்ல அறிமுக நடிகையாக இருந்தபோது உங்களுக்கு இந்த சினிமா உலகத்தை பற்றி ஒரு பயம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பல படங்கள் நடித்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகிருக்கும் உங்களுக்கு. எந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்தது? இப்போ தாங்க வயசாகி இப்போ தாங்க வந்தது, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா டெய்லி ஷூட்டிங் 600 படம் நடித்ததுக்கப்புறம் டெய்லி ஷூட்டிங் இருக்கும். ஒரு நாளும் மறக்க முடியாது, ஒரு சீனை மறக்க முடியாது, ஒரு கண்டினியூட்டி மறக்க முடியாது, ஒரு லொக்கேஷனை மறக்க முடியாது. ஒரு ஆர்ட் பார்த்தவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒரு இதில் தான் வந்தது எனக்கு. நீங்கள் எங்கே அதெல்லாம் பயம், பக்தி, நடிப்பு என்ன எப்படி அவ்வளோதான். செருப்பு முதல் கொண்டு, ஹேர் ட்ரெஸ் முதல் கொண்டு, மேக்கப் முதல் கொண்டு, டைலாக் டெலிவரியிலேருந்து, கேமரா சென்ஸ்லேருந்து எல்லாத்து மேலேயும் கான்சன்ட்ரேஷன் அந்த காலத்தில்.
அந்த வேலையே தான் இருந்தது எங்களுக்கு. நிறைய வந்து அந்த மாதிரி தான் இருந்தோம், அந்த மாதிரி தான் செஞ்சோம், அந்த மாதிரி தான் இருந்தது. எத்தனை லாங்குவேஜ் பண்ணாலும் அதுக்கு தரணும். ஏன்னா கேரக்டர் வேரியேஷன் வரும். ஒன்றுத்தில் நல்லவளாக இருப்போம், ஒருத்தில் கெட்டவளாக இருப்போம், ஒருத்தர் ஹார்ஷாக இருப்போம், ஒருத்தில் சாஃப்டாக இருப்பேன். இது வந்து அப்படி இல்லையே. ஒரு டைப் எடுத்துக்கிட்டோம்னா அது 4 வருஷம் போனாலும் 5 வருஷம் போனாலும் அதே டைப்பில் தானே இருக்கணும். திடீர்னு சேஞ்சஸ் வரும். அது வரல எனக்கு. ஒரு ஒன்றா இப்போ இந்த சீரியல்ஸ் எல்லாம் ஒரே ரோலில் தான் நிற்பேன். அந்த ஒரே ரோல் தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வருது. நவரத்னம் படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க எப்படி தேர்வானீங்க? ஐயோ ஐயோ சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸு சொல்லணும் சார். வாழ்க்கையில் நான் போய் இறங்குவேன் செட்டில். சார் முதல்ல போயிடுவேன். மழை மேகம் வந்துடும். ஏபிஎன் சார் எனக்கு மழை மேகம்னு பேர் வச்சிட்டார். சரி, அது அப்படியே இருந்தது. அவர் அந்த சிவாஜி சார் கார்டனில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. நான் ஒரு கன்னடக்கார பொண்ணு, நவரத்னத்தில் ஒரு ரத்தனம் நான். ஸோ ஒரு ஷார்ட்டில் நான் போய் என்ன பண்ணேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், வரதட்சணை இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். சரி, இனிமேல் எதுக்கு காதலிச்சனோட லைஃப் இல்லைன்னு ஆயிடுச்சு, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு சூசைட் பண்ணிக்கும்போது இப்படி வந்து ஒரு கை பிடிக்கும், தடுத்துடும். இப்படி திரும்பி இப்படி பார்ப்பேன் சார். பார்த்தாக்கா எம்ஜிஆர் சார் நிற்பார். நிற்கும் போது என்னால் பார்க்க முடியல. அப்படியே இப்படி 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 ஆகிட்டேன். இப்படியே ஆகிட்டேன். நான் சீட் பண்ணவும் முடியல, நடுங்குறேன். ஒரு விதமாக பார்க்க முடியல என்னால். என்னன்னு யாருக்கும் புரியல. கம்மன்னு உட்காந்தேன். என்ன பண்ண, ஒரு பயம் வந்துடுச்சு. தண்ணி கிண்ணி குடித்தாங்க. மறுபடியும் போய் ஆக்ட் பண்ணேன். சார் ஏபிஎன் சார்கிட்ட போய், சார் என்னால் அவர் கண்ணை பார்த்து நடிக்க முடியல சார். அவ்வளோ பவர்ஃபுல். அதுக்கு அவரே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார். இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கேன் காது. அதுதான்மா ராஜபார்வை, அதுதான் ராஜபார்வை. பார்க்க முடியல சார். அதுக்கு தான் அவர் கண்ணாடி போடுறாரு அந்த கூலிங்கில். அதுதான்மா ராஜபார்வை. அப்புறம் சில சீட்டிங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த காது பாரு, கண்ணை பார்க்காத, இல்லை கொஞ்சம் அவையில் பார்த்துக்கோ, அவரை பார்க்குற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி அப்படி எடுத்தாங்க அந்த ஷர்ட். இப்படி பார்க்க முடியல. இப்படி தான் பார்த்தேன் நான். பாருங்க, கடவுளையே பிறப்புலேயே சில அம்சங்களை வச்சு பிறக்க வச்சிடறாரு பாருங்க. நவரத்னம் படத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆர் மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு நடிகர். எப்படி பழகிருப்பார் உங்ககிட்ட? அன்பாக பழகினார். ஒன்றுமே இல்லாமல் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவர் ஒரு தர்ம பிரபுங்கிறதுக்கு நான் கண்ணால் பார்த்தது. ஐயான்னு ஒரு 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 50-60 குரலை கேட்சி கேட்டுக்கிட்ட. இது ஆக்ட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்த ஒரு டக்குன்னு இப்படி பார்த்தாரு. இப்படின்னா இருங்க இப்படி சொன்னார். உள்ள பத்தப்பான்னு வந்தாங்க. என்னான்னு கேட்டார். ஐயா எங்கள் வீடுங்கெல்லாம் குளிச்சுக்கின்னு போயிடுச்சு ஐயா, இந்த மாதிரி சொல்லுவோம். உடனேங்க அந்த மேனேஜரை கூப்பிட்டாரு. கையில் எவ்வளோ காசு இருக்குது, அது 50,000மோ ₹1,00,000 தெரியாது. அதை வாரி அவங்க கையில் கொடுத்தாரு. மீது என்ன தேவையோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, போங்கன்ட்டு. இது போதாதாங்க. அந்த ஒரு படம் தான் ஏபி நாராயணோட நீங்கள் பணியாற்றினாமா? ஆமாம். அவர் இயக்கத்தை நடித்தது எப்படி இருந்தது? அது ஒரு சாதி. அவர் தெய்வம் தவிர அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுப்பாரு. அதை நம்ம செஞ்சுட்டோம், அவ்வளோதான். ஆனால் கரெக்ஷனே பண்ணது இல்லைங்க அவர். அப்படியா? கரெக்ஷன் பண்ணதே இல்லை. அந்த அளவு நீங்கள் சிறப்பாக நடிச்சிங்கன்னு அர்த்தம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு இல்லை சார் எனக்கு அதுக்குள்ளே. அதுலேயும் இவ்வளோ பெரிய டைரக்டர் பெண்ணா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்களோட போய் நடிக்கிறோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேப்பர் வீட்டுக்கு வந்துடும். அதை பற்றி ஏற்றி கேமராக்கு எப்படி பண்ணணும், லைட்டிங் எப்படி வாங்கணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும், இருந்தாலும் கேரக்டராக இருக்கும்போது நிற்கணும். இது சாதுவா சாஃப்ட், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் எப்போவாது சந்திச்சிங்களா? அவரை வந்து பானையிலகண்டன் சார் வந்து ஒரு ட்ராமா ஒன்று போட்டார். அதுக்கு முன்னாடி சந்தித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வந்து கேட்டார், என்ன படத்தில் நடிக்கிறியாம்மான்னு கேட்டார். ஐயோ ஐயா எப்படியே சொன்ன. பானையிலகண்டன் வரதட்சணை கொடுமை ரொம்ப அதிகமாக இருந்தது தெரியுங்களா? அப்போது அந்த கொடுமையில் வந்து அந்த நாடகம்
பண்ண சொல்லி கேட்டாங்க. நானும் பண்ணேன். நான் கொஞ்சம் ரியலாக அழுவாகட்டுங்க ஸ்டேஜ் மேலெல்லாம். அது வந்து எம்ஜிஆர் சார் பார்த்தாரு. நீலகண்டன் சார், எம்ஜிஆர் சார் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாடகம் முடிஞ்ச உடனே ஸ்டேஜில் ஏறினாருங்க. ஒருத்தரையும் காணும். கண்ணில் பார்க்குறேன், எப்படி பார்க்குறாங்க, அத்தனை பேர் படுத்து கிடக்குறாங்க. அத்தனை பேரும் படுத்து கிடக்குறாங்க. அவர் கால் மாட்டாங்க, அவர் மட்டும்தான் நின்று. ஆனால் அப்படி பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு டைமில் டமால் நமஸ்காரம் பண்ண உடனே நிறையா வந்து பாவம் நல்ல அதுக்கப்புறம் தான் எனக்கு நவரத்னங்க கொடுத்தாரு. கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணேன் நான். இந்த வானவில்லு இருக்குது பாருங்க தேனாம்பேட்டில், அது நான் தான் திறந்து வச்சேன். ஐயா சொல்லி தான். அது நான் தான் திறந்து வச்சேன். அவரை சந்திச்சீங்களா அதுக்கப்புறம்? இல்லையே, எனக்கு பயமே. எனக்கு ரொம்ப பயம் சார். நான் இந்த கேமரா முன்னாடி தான் பேசுவேன். அதுக்கப்புறம் பயம் தான். ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க, பேசவே மாட்டேன். இது வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறி அவார்டுங்களை வாங்கிட்டு ஓடி வந்துடுவேனே தவிர்த்து பேச சொன்னால் எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பேச தெரியாது எனக்கு வச்சுடுவேன். ஒரு நடுக்கம் வரும் எனக்கு, என்னன்னு தெரியல, இந்த ஃப்ளோ வராது. எம்ஜிஆரோட நடிச்சிட்டீங்க. ஆமாம். சிவாஜியோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயாவது கிடைச்சாங்க? ராமாராவ் சார் சரித்திர நாயகன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நடித்தேன் நான். அந்த படத்தில் அவங்க வீட்டு வேலைக்காரியாக வந்து அவருக்கு பொறுக்கிற ஒரு குழந்தைய எடுத்து திருட்டுத்தனமாக இவன் எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைய கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அவர் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவேன். வந்து வளர்த்து பெரியவனாக்கி கடைசி ஸ்டேஜில் எடுத்துப்போ அவருக்கு இதுதான் உங்கள் பிள்ளைன்னு சேர்த்தேன். அவர் பற்றியெல்லாம் பேசலாம், இன்னைக்கெல்லாம் பேசலாங்க. என்னங்க அந்த கண்ணை ரெட் பண்ணி அவர் இதுதான் உங்கள் பிள்ளைன்னு நான் சொல்லுவேன் போய். அதை ஏன்னா இந்த ஆயம்மா அந்த வீட்டில் வேலை செஞ்சு இல்லை, நான் என்னை கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சிட்டு ஐயோ இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கிறியே என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்போ சொல்லுவேன், ஐயா உங்ககிட்ட ஒரு பொக்கிஷத்தை ஒப்படைக்கணுன்னு தான் நான் உயிரோடவே இருக்கேன். நான் இதுதான் உங்கள் பிள்ளை நான் சொல்லும்போது அந்த கண்ணில் அந்த நெருப்பு தாங்க வந்தது, தண்ணீர் வரலைங்க, நெருப்பு தான் பார்த்தேன் நான். அப்படியே கண 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 அப்படியே அது தேங்க வச்சு அப்படியே நடித்தார் பார்த்துக்கோங்க. எப்படிங்க எல்லாரோடையும் நடித்தேன், எல்லாருக்கிட்டையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பாரிச்சுக்கிட்டேன், எல்லாருக்கிட்டையும் ஆண்டவன் புண்ணியத்தை நல்ல பேரும் சம்பாரிச்சுக்கிட்டேன். அப்போது நம்ம ரைட்டர் லக்ஷ்மணன் இருந்தார் தெரியுங்களா, அப்போ நாராயணசாமியா முடி அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆனால் தெலுங்கு ப்ரொடக்ஷன், அது ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங் நடந்தது. அவர் ராமகிருஷ்ணா ஸ்டுடியோவில். யாருடா இந்த குட்டி நம்ம கண்ணிலே படலைன்னாரு என்னை பார்த்து. யாருடா இந்த குட்டி நம்ம கண்ணிலே படாமல் இருக்கு, சாவித்திரி மாதிரி இருக்கிறா, இல்லை சாடையில் அன்னார் அந்த ஏஎல் நாராயண் சார் கிட்ட. நீங்கள் யாருடைய தீவிர ரசிகையாக இருந்தீங்களோ அந்த சாவித்திரியுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. மாத்ரு தேவதான்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் எடுத்தாங்க அம்மாவே. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மாவை பார்க்குறோம், செட்டில் உட்காந்து லெஃப்ட் ஹேண்டில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க, சட 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 சடான்னு சொல்லி. நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு டைம். காந்தி மகாத்மா தான் 2 கையில் எழுதுவாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஈஸியாக எழுதுனாங்க டைலாக்ஸ்லாம். என்ன அழகு, என்ன அழகு. நீங்கள் அவங்களுடைய தீவிர ரசிகன்னு அவங்களுக்கு தெரியுமா? அம்மாவுக்கா? தெரியாது. சொல்லலை நீங்கள் உங்ககிட்ட? இல்லையே, அதுக்குள்ளே அந்த அம்மா சொல்ல முடியல. அதுக்குள்ளே நானும் பிஸி ஆகிட்டேன். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒரு ரவுண்டு வந்தேன் இல்லைங்களா நான். அதுதான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. ஏன்னா சொல்கிறவங்க யாரும் இல்லை, எனக்கு சொல்கிறவங்க இல்லை. வந்த உடனே சினிமாவில் ஆக்ட் பண்ண உடனே 10 லாங்குவேஜில் இருந்து வந்த உடனே இங்கே அங்கே 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 எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் தான் டைரக்டர் வந்து ஏஎஸ்சி கூப்பிட்டு திட்டினார், அறிவு இருக்கா வரலட்சுமனுக்கு. ஏன்னா சார் இத்தனை படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை மெச்சிக்குவீங்கன்னு பார்த்தாக்கா நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேனாக்கா, ஏன்டி ஒரு கண்டினியூட்டி வேண்டாம். உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலும் மக்கள் மறந்துடுவாங்க, ஒரு வருஷம் பார்க்கலன்னா சுத்தமாக மறந்துடுவாங்க. இப்படி இருக்கும்போது நீ அங்கே போய் கன்னடத்தில் போய் ஒரு 4 நாளும் ஒரு மாதமோ, இன்னும் தெலுங்கில் போய் ஒரு மாதமோ, மலையாளத்தில் போய் ஒரு 4 மாதமோ, இங்கே இருந்தாக்கா ஒரு ரவுண்டு வரத்துக்குள்ள வருஷம் ஓடிடும் வரலட்சுமி. உனக்கு என்ன இங்கே வராதியாக போயிடுச்சு. இதை ஒரு 2 லாங்குவேஜ்
ஒன்று தெலுங்கு தமிழ். உனக்கு தெலுங்கு நல்லா வரும், தெலுங்கு ஒத்துக்கிட்டு இருக்கணும், தமிழை ஒத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இதில் பேர் சம்பாரிச்சுக்கிட்ட நீ. கரெக்ட். ம். இந்த அறிவு முதல்ல அதுக்கு சொல்கிறவங்க யாரும் இல்லையே சார். ஓடி 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 நடிச்சிட்டு வரத்துக்குள்ள அவன் பிஸி, அந்த அம்மா பிஸி, அந்த அம்மா கன்னடத்துக்கு போயிடுவாங்க, அந்த அம்மா மலையாளத்துக்கு போயிடுவாங்க, அந்த அம்மா தெலுங்கு போயிடுவாங்க. இப்படி ஆயிடுச்சு. அப்படி தான் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ட்ராபேக். எனக்கு நான் வந்து பெரிய உள்ள லெவலுக்கு வர வேண்டியவ என் கையாலேயே நான் தோண்டிக்கிட்டது, வேற ஒன்று. முதல்ல பல திரைப்படங்களில் கதாநாயகன் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் மெல்ல நீங்களே வந்து குணச்சித்திர பாத்திரங்களுக்கு மாறிட்டீங்க. ஆமாம். அப்படி மாறின போது உங்களுக்குள்ள மன வருத்தம் இருந்ததா? இல்லை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பை வளர்த்துட்டேன். ம். உட்காந்தே உடம்பை வளர்த்துட்டேன். இதுக்கு என்ன கொடுக்குறீங்களோ குடும்பம் பண்ணிட்டு போகிறேன்னு பண்ணிட்டேன். ம். ஏன்னா எதிர்பார்க்க முடியாது இல்லைங்க. அப்போ குண்டா இருந்தால் கூட ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அந்த ட்ரெண்ட் கொஞ்சமாக மாறிக்கிட்டு புதுசாக வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த டைமில் வந்தவங்க வந்து நான், ஜெயசித்ரா, பிரமீளா, அப்புறம் சில லதா, மஞ்சுளா, நாங்கள்லாம் ஒரு கேங்கு. இவங்க வந்து வர்றதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லிம்னஸ்ஸு, அந்த கலரு, அந்த இதெல்லாம் வந்துடுச்சு. அந்த அந்த பேட்ச் போயிடுச்சு. குண்டா இருந்தாலும் நடிப்பு இருந்தால் போதும், குண்டா இருந்தாலும் அந்த மாதிரியாக இருந்த ஸ்டேஜ் போய் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அடி வாங்கிச்சு. உங்கள் முதல் படத்தில் உங்களோட நடித்த பிரமீளா, ஜெயசித்ராவோட இப்போவும் உங்களுக்கு நடிப்பு இருக்கா உங்களுக்கு? இல்லையா சார், எங்கே வந்து என் வயசை இப்போ ஒன்று ஒரு மூலையில் கிடக்குதுங்க. அதில் கொஞ்சம் ஆக்டிவாக பிரமிளா இருக்கா, பார்த்தேன். அதுக்கு மத்தியில் கோல்டன் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது எங்களுக்கு. அந்த குரூப்பில் அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து ஃபோட்டோங்களை போட்டு நல்லா இருக்கா. நல்லா. உங்கள் திருமணம் காதல் திருமணமா? ஆமாம் சார். நடிக்க போனேனே நாடகத்தில். அப்போ அமெச்சூர்ஸ் நாடகம் நடித்தேன் இல்லைங்களா, லாங்குவேஜுக்காக. அதில் பழக்கப்பட்டு இஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்? ஆமாம், தமிழை. நான் தெலுங்கு. அது ஒரு பெரிய ஃபைட்டிங் குடும்பத்தில். எங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு ஒத்துக்காத அவனுங்க என்ன அடித்து அவர் அடிக்க போய் அதில் பயந்து போய் ஓடி போய் இதெல்லாம் நடந்தது. எங்கள் ரெண்டாவது அண்ணன் கொஞ்சம் ரோஷக்காரன், ரொம்ப கோவக்காரன். அது பெரிய ரகலாச்சு. அப்படி 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 ஆயிடுச்சு லைஃப். காதல் திருமணங்கள் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா பார்த்து பண்ணால் அது எந்த காலத்துக்கும் நம்மளுக்கு சப்போர்ட். நம்மளா பார்த்து தெரிஞ்சுங்கன்னா நம்மளா திருந்தி வரணுமே தவிர்த்து நம்மளை திருந்துறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா பார்த்து பண்ணுறாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கம். நாளைக்கு ஏதாவது எங்களுக்குள்ள சண்டை சத்ரு வந்தாலும் இவங்க சப்போர்ட்டுக்கு வந்துடும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்துடும். இந்த ஷிப்பே இல்லாத நேரத்தில் எந்த ஷிப்பை ஏறுறது? உங்கள் மனசில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துச்சு அந்த பிரிவு? நம்ம எழுதின எழுத்து அந்த மாதிரி ஆண்டவன் பாதி முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் எழுதியிருக்காரு கடவுள். சரி, அதையும் அனுபவிப்போமே. அனுபவிச்சுட்டு தான் போகணுன்னு இருந்தால் அனுபவிப்போம். நான் அனுபவிச்சுட்ருக்கேன். வேறு விஜய் வந்து உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரா? ஆமாம். அது இந்த பாலோக ஸ்கூலில் தான் படித்தார் அவர், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அவங்க அம்மாலாம் நல்லா பரிச்சயம் கேட்கு. இதுதான் ஆசிரமங்களுக்கு போடுறோம் அப்படின்னு தான் அவங்க அந்த அம்மாவோட ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணேன் நான். ஒன்றா சேர்ந்து எங்கே? ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரூப் போனோம். ரேவதிம்மா, நான், வினு சக்கரவர்த்தி சார், அப்புறம் வந்து நிறைய பேர், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க. அதில் நாங்கள் போனோம். ஒரு அதாவது கோவை சரலா போகும்போது நாங்கள் ஒரு ரூமில் தங்க வேண்டி வந்து ஒரு காலேஜில் அங்கேயே படுத்துக்கிட்டோம். நல்ல வசதியாக தான் இருந்தது. நல்லா எக்ஸசைஸ் கற்றுக்கிறதுக்கு, மூச்சு பயிற்சி கற்றுக்கிறதுக்கு, தியான பயிற்சி கற்றுக்கிறதுக்காக போயிருந்தோம். நீங்கள் சின்ன பையனாக பார்த்த விஜயோட நீங்கள் நடித்த படம் பூவே உனக்காக. பூவே உனக்காக. அவர் ஒரு காம், யாருக்கிட்டேயும் பேச மாட்டார், யார் என்ன எதுன்னு கேட்டுக்குமா வந்தாருன்னா அவர் பாட்டுக்கு அவர் நடிச்சுட்டு உட்காந்துக்குவார், பேசவே மாட்டார். சின்ன பையன்லேருந்து வர தெரியும் அப்படின்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு சொல்லி மிஸ்டர் பட்டும் வனிதா பட் சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில், எங்கள் ஸ்கூலில் தான்மா அவர் படித்தார். என் பொண்ணு சேர்க்கும்போது எடுத்துகிட்டு போய் அப்போ சொன்னது. திரைப்படங்களை நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிக்கணும், இவருடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆசைப்பட்டிருக்கீங்களா அந்த காலகட்டத்தில்? நடிக்கணும்னு மட்டும்தான் தெரியும். இந்த டைரக்ஷனு, கேமரா இதெல்லாம் எனக்கு தெரியாது. நடிக்கணும், அவ்வளோதான். அது ஒரு ஆசை. சாவித்திரம்மா மாதிரி நடிக்கணும், ஜமுனம்மா மாதிரி நடிக்கணும், இதெல்லாம் ஆசை. அழகு இல்லைங்களா ஜமுனம்மா?
என்ன அழகு. வித்யா அம்மா இவங்கெல்லாம் அழகிங்க, நல்ல அழகு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நட்பாக இருந்தவங்க யார் யார் நடிகைகளில்? நான் யாரு கூட இல்லைங்க அவ்வளோ நட்பா. ஒரே ஒரு பாவம் ஸ்ரீவித்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக கூட இருப்போம். ஸ்ரீவித்யா நான். எப்படி உங்களுக்கு அவங்களுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் பெறும்? நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லிட்டு நம்ம பூம்புகார் ப்ரொடக்ஷனில் நடித்தோம். அவருக்கு முத்துக்கு வந்து ஜோடியா, 2 பேருமே ஜோடியா டியூல் ரோலில் வருவார். அப்படி ஏற்பட்ட நட்பு தான். அப்படிதான் வருஷ கணக்கில் எடுப்போம்ல படங்கன்னா ஒரே. அதனால் வந்து அப்படி ஏற்பட்டது. பாரதி ராயருடைய இயக்கத்தில் ஒரு படத்தை நீங்கள் நடிச்சிங்க. ஆமாம். அவரோட பணியாற்றுது எப்படி இருந்தது? நான் அவ்வளோ பெரிய மூவ் ஆகலை சார்கிட்ட. எனக்கு பயத்தினால தூரமாக இருப்பேன். அது எனக்கு ஹெட்வெயிட்டை நினச்சிக்கிட்டாங்களோ அது என்னன்னு தெரியாது. எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு கூட ஒரு விதமான ஒரு சங்கோச்சம் இருக்கும் மனசுக்குள்ளார. நான் தூரமாகவே இருப்பேன், கொஞ்சம் தூரமாகவே இருப்பேன். எனக்கு பயம் ஜாஸ்தி. எங்கள் அம்மா வேற சும்மா இருக்க மாட்டாங்க. உன் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க இப்படியே சொல்லி 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 அனுப்புவாங்க. இந்த நாங்கள்லாம் இந்த நாய்க்கர் பரம்பரை. அதனால் நாயுடுன்னு தமிழ்நாட்டில் தெரியாது. அதனால் வந்து அம்மா வச்சு ரொம்ப பயம் காட்டி அனுப்புவாங்க. அந்த பயம்தான் இருக்கும். அது எல்லாருக்கிட்டையும் வந்துடுச்சு எனக்கு அந்த பயம். பாலச்சந்தரோடும் ஜெமினி நர்ஸோடும் பணியாற்று எப்படி இருந்தது? இது ஒரு ஜாலி. அவர் பாட்டுக்கார் நடிப்பார், அவர் பாட்டுக்கார் போவார், அவர் பாட்டுக்கார் காணாமல் போயிடுவார் திடீர்னு. உடனே பாவம் பாலச்சந்திரே டே எங்கடா போயிட்டான் பிடிங்கடா. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பி ஓடியாருவார். ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நடிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு டைப், ஜாலி டைப், நல்ல மனுஷங்க அவர் கூட. பாலச்சந்தர் படத்தில் நீங்கள் நடிக்கும்போது பாலச்சந்தர் உங்களை பாராட்டின தருணம் உண்டா? அவர் அவர் அதிகமாக விரலை கடிச்சு தான் பார்த்துருக்கேன், நான் நகத்தை கடிச்சு தான் பார்த்துருக்கேன். டென்ஷனாக இருக்கும் அது ஓகே ஆகிற வரைக்கும். ஓகேன்னா திருப்தி அடைவார், நல்ல திருப்தி அடைவார். இது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துடுச்சு, பரவாயில்ல. அந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஒரு காலகட்டத்தில் தெலுங்கு பட உலகத்தின் மேலே வந்து வரலட்சுமிக்கு மிகுந்த வருத்தம் இருந்தது இல்லையா? எதனால்? நான் ஒரு தெலுங்காரி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாங்கெல்லாம் எவ்வளவோ தான தர்மம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் பண்ணதெல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்குது. நான் எத்தனையோ படங்கள் நடித்து கொடுத்துருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து போன எத்தனையோ ப்ரொடியூசர்ஸுங்க அங்கே ப்ரொடியூசராக இருக்காங்க. ஏன் இவங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரியாப்படும். அதனால தான் நான் தமிழை ரொம்ப ஆதரிப்பேன். எனக்கு ஆசை, எனக்கு அன்பு, இந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இதில் வாழ்ந்தேன் சார். நான் என்னை வாழ வச்ச தெய்வம்தான் இந்த தமிழ்நாடுங்கிறது. இங்கே இது மட்டும் மறக்கும். இன்றைக்கும் எனக்கு வந்து இதோடைய சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன், தமிழ் சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன். அதனால் எனக்கு நான் ஓப்பனாக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், தெலுங்குக்காரங்களுக்கே கொடுத்துருக்கேன். நான் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்ததுங்களே, அதுவும் வந்தது, மறுபடியும் எத்தனையோ வந்தது. தரமாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டேன். இனிமேல் கேட்டாலும் இப்படி தான் சொல்லுவேன். என்னை வந்து ஓஹோன்னு கொண்டு போய் புசுக்கன்னு போட்டுட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை வந்து ராமாநாயுடு சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், ஏன் வரலட்சுமி நீ மட்டும் வராது, இங்கே இருக்கிற, சென்னையிலேயே இருக்கிற. நான் சொன்னேன், இங்கே சம்பாரிச்சு சார், இங்கே தான் ப்ராப்பர்ட்டிங்க இருக்குது, இங்கே தான் இருக்கணும். நான் எதுக்கு ஆந்திராவுக்கு வரணும்? உன் ப்ராப்பர்ட்டிங்களுக்கெல்லாம் வண்டி சக்கரை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் காமெடி. சக்கரை வச்சு இழுத்துக்கு போயிடலாம், வா, நீ வரல, நான் எப்படி வர சொன்னேன். நான் போகல. நீங்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தவர் நாகேஷ். அவரோட பழைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயோப்பா, நான் அவனில் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேங்க. சக்கரை பந்தல், பட்டாம்பூச்சி, அப்புறம் நிறைய நடிச்சேன். நல்ல அனுபவசாலிங்க. ஞானத்தை கொடுத்தாரு எனக்கு. எப்படியெல்லாம் நடிக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், அது மாதிரியெல்லாம். ஒரு படத்தில் என்னை புக் பண்ணிட்டாங்க. வரலட்சுமி வேண்டாம், ஆமாம், வேண்டாமா, வேண்டாம். எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் சொன்னார். சரிங்க, விட்டுட்டு அந்த படத்தை. நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். அவர் அடிக்கடி மரணத்தை கேட்பாருங்க. அப்படியா? அடிக்கடி பேசி பேசி ஏன் தான் இந்த கடவுள் என்ன வச்சுருக்காரு, ஏன் தான் இந்த கடவுள் இங்கே வச்சுருக்காருன்னு.
எனக்கு இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, இவ்வளோ பேர் புகழமாக இருக்கிறது, இவரையே மரணத்தை எப்படி விரும்புகிறாருன்னா, அது நம்மளை விட அது வரலட்சுமி. அப்பாயின்மெண்ட் இல்லாத வரணும், எமன் மட்டும்தான் வரலட்சுமி. இப்படியே சொல்லுவார். அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் வர்றவன் எமன் மட்டும்தான் வரலட்சுமி. எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், எப்போ வேணும்னாலும் அவ்வளோ மன வரலாம். வருத்தம் இருந்திருக்காரு. அவ்வளோ வருத்தப்படுவாருங்க. எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட பேசும்போது நல்லதும் பேசுவார். ஏன் இந்த கடவுள் ஒன்று என்னை விட்டு வச்சிருக்காரு, எதுக்காக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும் அவர் அந்த வார்த்தை பேசணும். நான் நினைப்பேன், இவ்வளோ வசதி, இவ்வளோ பேர், இவ்வளோ புகழ், தமிழ்நாடு இல்லை, தெலுங்கு இல்லை, எந்த லாங்குவேஜுக்கு போனால் அவர் பேர் சொன்னால் தெரியாது, இவர் ஏன் இப்படி நினைக்கிறாருன்னு நினைப்பேன். நான் நினைப்பார் அப்படி. நாகேஷ் சார் வேற எந்த நகைச்சுவை நடிகர்களோட நடிச்சிருக்கீங்க நீங்கள்? 300 நாட்கள்னு சொல்லிட்டு தேவதாஸ் எடுத்தார் ஒரு படம், தேவிகா அம்மா ஹஸ்பண்ட், இந்த கனகா அப்பா. அவர் இந்த படத்தில் நடித்தேன். நல்ல மனுஷன். அப்போ தான் அப்கமிங்கு சொல்லிடுறேன் சார். நல்ல மனுஷன், நல்லதான் படம். தேங்காய் சீனிவாசன் சார் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே நடிப்பார். அவரோட தெய்வாம்சம், ஆமாம் தெய்வாம்சமும் இன்னொரு படம், ஏதோ ஒரு படம் பேர் ஞாபகம்னு, அதில் கூட இருக்காரு. அந்த 300 நாட்களில் கூட இருக்கிறாரு தெய்வம். நிறைய படம் நடிச்சிருக்கேங்க. ஒன்று இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு அது கம்ப்ளீட். இப்போ நான் இந்த சின்ன திரையில் இறங்கினதுனால ஒன்றும் அவங்க கேட்குற நேரத்தில் கால் ஷீட்டு கொடுக்க முடியறதில்ல, இதில் பிஸியாக இருக்கிறதுனால. அதுதானே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ கூட ஒரு படம் வந்தது, முடியல, போகிறதுக்கு முடியல. நீங்கள் திரைப்படங்களை நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் உங்கள் கூட நடித்த நடிகர் நடிகைகளில் யாருடைய நடிப்பை பார்த்து நீங்கள் பிரமிச்சிருக்கீங்க, அதான் என்ன இப்படி நடிக்கிறாரு அப்படின்ட்டு? நிறைய பேருங்க, நிறைய பேர். அந்த காலத்து ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே பார்த்து, உதாரணத்துக்கு எல்லாருமே ரங்கராவ் சார் எடுத்துக்கோங்க, அது ஒரு டைப்பில் இருக்கும். என்டிஆர் சார் எடுத்துக்கோங்க, இவர் ஒரு டைப்பில் இருக்கும். இவர் நாகேஷ் நம்ம நாகேஷ் சார் எடுத்துக்கோங்க, கமல்ஹாசன் சார் எல்லாருமே ஒரு ஒன்று. நடிகைகளில் சொல்லணும்னா சாவித்திரி அம்மா, ஜமுனா அம்மா, பானம்மா, பானுமதி அம்மா கூட ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்டத்தட்ட ரங்கராவ் சார் சாயல்ல அதிகமாக இருக்காங்க. பழகிற முறை, டெலிவரி எல்லாமே சந்திச்சிருக்கீங்களா அவங்கள? ஐயோ, அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்ன கையை பிடிச்செல்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க என்ன. அந்த கேஜி சாரோடைய ஒரு படம், அது டே ஆச்சுன்னா கண்ணு போயிடும், நைட் ஆச்சுன்னா கண்ணு தெரியும். துருவ நட்சத்திரம். ஆமாம், சித்திரை. ஆமாம்மா, துருவ நட்சத்திரம் ஏதோ பாதி கலரில் எடுத்திருந்தாரு. ஆமாம், அதான் கண் தெரியும் போது கலர் வரும் அந்த படத்தில். அப்போவே அந்த அம்மா நல்லா பழகுனாங்க. அவங்க படத்துக்கு கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வச்சாங்கன்னு. இந்த அம்மா ஆன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பாங்க, ஆஃப் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பாங்க. அதில் ஸ்ட்ரிக்டாக அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்கு படங்கள் நிறையா நடித்தோம். நானும் ஸ்ரீதேவியும் அந்த அம்மா மருமகள் மாதிரியா, நான் ரொம்ப சாஃப்ட் ரோலு, இவர் சுட்டி ரோல் மாதிரியா, அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அந்த அம்மாவுக்கு அந்த இதில் வந்துடும். படத்துக்கு வரும்போது அந்த மேக்கப் போட்டு அந்த விக்கி வச்சு அந்த ஸ்டைல் வரும்போது அந்த ஸ்டைலாக மாறிடுவாங்க. அதே சாதாரணமாக இருக்கும்போது அந்த அம்மா உண்டு. அந்த அம்மா சமையல் அறையை விட்டு வர மாட்டாங்க, பூஜை அறையை விட்டு வர மாட்டாங்க. அதிகமாக அந்த அம்மா வீடு தானே, பர்னே ஸ்டுடியோவில் தானே ஷூட்டிங் நடக்கும். அதனால சீதையோட பழகிருக்கீங்களா? நிறைய படம் பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட பாவம் ஸ்ரீதேவி. ஒரு நாள் ஷூட்டிங் இல்லைன்னா ஃபீவர் வந்துடும் சார் அந்த பொண்ணுக்கு. ஒரே ஒரு நாள் அந்த அம்மா அவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஐயோ, நான் மேக்கப் போட்டாவது என் பொண்ணை உட்கார வச்சிடணும், இல்லை டெய்லி ஷூட்டிங் போனோம், இல்லைன்னா ஃபீவர் வந்துடும் குழந்தையிலேயே. அவ்வளோ அந்த 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 சினிமா ஃபீல்டுக்கும் அந்த இன்டிமேசி பாருங்கள் அந்த பிள்ளைக்கும். பாவம். ஸ்ரீதேவியுடைய மறைவு எப்படிப்பட்ட பாதிப்பு வரலட்சுமி ஏற்படும்? ஐயோ, நம்பவே இல்லைங்க. பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டேன் நான். பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன். என் அக்கா தங்கச்சிங்க, என் அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாவம், நல்லா பழகுவாங்க. அவங்க அம்மாவும் ராஜேஸ்வரியும் எல்லாருமே. அது ஒரு பெரிய நம்பலை நான், எத்தனையோ நாள் நம்பலை. அந்த டெட் பாடி அந்த ஊர்வலம் வரும்போது அந்த பொண்ணு மேக்கப் போட்டு அந்த அம்மாவை காமிச்சாங்க பாருங்கள். என்னால் முடியல. அந்த சின்ன வயசுலேயே அது ஒரு குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையில் இவ்வளோ சம்பாரிச்சு வேதனைப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். 50 ஆண்டு காலமாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்தபோது இருந்த சினிமாவும் இப்போ நீங்கள் சமீபத்தில் நடித்த சினிமாவும் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு, அவ்வளோதான்.
இந்த காலத்தில் டைமும் எல்லாமே இருந்தது, பணம் தான் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ பணம் அதிகமாக இருக்குது, டைம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். எந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சியில் நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க? ஆட்டோமேட்டிக்காக இது மெர்ஜ் ஆனவுடனே கடவுள் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணான், அதுதான். அது நான் கரெக்டாக நான் நிறைய ரேடனில் பண்ணியிருக்கேன் சார். நிறைய ரேடன் தான் எனக்கு முதல்ல இருந்து. அம்மாய்க்கு அப்புறம் வந்துட்டு இது கதை காது, அதுக்கப்புறம் செல்வி, அரசி, அப்படி ஒரு 15 வருஷம் நான் அங்கேயே இருந்துட்டேன். அந்தம்மா ரேடனுக்கு அப்புறம் தான் வெளியில் வந்தது. ராதிகாவுக்கும் உங்களுக்குமான நட்பை சொல்லுங்கள். ஆஸ் எ ப்ரொடியூசர், ஆஸ் எ ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். பெரிய நெருக்கம் இல்லை உங்களுக்கு? பேசுவாங்க, சாதாரணமாக பேசுவாங்க. எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா வரலட்சுமின்னுவாங்க, நல்லா இருக்கேம்மா, அவ்வளோதான். ஹலோன்னா ஹலோ. இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்திருக்கிறதுனா அது சுந்தரி சீரியல். எப்படி இருக்குது அந்த அனுபவம்? சுந்தரியா சார்? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சொன்னேன்னே, அதே பாணியில் தான் இருக்கும். இந்த டைரக்டர்கிட்ட இதே ஆக்ஷன் தான், கை அந்த குழந்தை நடிப்பு கூட பாருங்கள், நிறைய கையிலேயே நடிக்கும் அந்த குழந்தை. அவர் சொல்லி கொடுக்குறது தான் அத்தனையும், அவர் சொல்லி கொடுக்குறது தான். அதே மாதிரி எனக்கு இது வாழையடி வாழைக்கு இன்றைக்கும் தெரியுதில்ல, இன்றைக்கும் எனக்கு அந்த பேர் இருக்குது. அந்த மாதிரி சுந்தரியும் டைரக்டர் தான். கிரெடிட் கோஸ் டு ஒன்லி அழகர் சார். ஒருத்தரையும் விட மாட்டார், கஷ்டஜீவிங்க, நல்லா உழைப்பு போடுறாரு. ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக சினிமாவில் நீங்கள் இருக்கீங்க. இதில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்த தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? அதே மாதிரி வருத்தத்தை தந்த தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? வருத்தம் யாருக்கு இல்லை சார். மகிழ்ச்சியை கேட்டிங்களன்னா, சன் டிவியில் அவார்டு கொடுத்தாங்க, அவங்க தமிழ்நாடு கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க, எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் மகிழ்ச்சிகரமானது தான் இல்லையா? சினிமா இல்லைங்கிற போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப வருத்தம் இருந்தது. அது மறந்துட்டேன், இப்போ மறந்துட்டேன். இனிமே நம்மளுக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சிட்கா புட்கா ரோல் எல்லாம் கொடுத்தா பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பண்ணுறது நல்லதாக பண்ணிட்டு போவோம், கூப்பிட்டாங்களன்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், பண்ணலாம். நீங்கள் சினிமா நடிக்கும்போது உங்களுடைய இந்த படத்தை நடிக்கணும் நடிக்க வேணான்றதை யார் நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? நானே தான் சார், நானே தான். சாஃப்டான ரோல் இருக்கணும், சாஃப்டான ரோலாக இருக்கணும். அதே மாதிரி மதர் கேரக்டர்னா சில மதர்ஸ் தான் பண்ணுவேன், எல்லா மதர் பண்ண மாட்டேன். எந்த மாதிரியான மதர் பண்ண மாட்டீங்க? ஹார்ஷாக பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், சாஃப்டாக பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், ஒரு மாதிரியான மதர் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு சூட்டும் ஆகாது, தெரியவும் தெரியாது. இந்த 2 ஹார்ஷ் மதர்னா பண்ணுவேன், சாஃப்ட் மதர்னா பண்ணுவேன். ஏன்னா ஒரு தெலுங்கு படத்தில் சீதாவை அப்படி கொடுமை பண்ணுவேங்க நான். விசு சார் தான் டைரக்ஷனு. ஐயோயோயோப்பா, என்னமோ என்ன ஆந்திராவில் பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க, அவ்வளோ கொடூரமாக பண்ணிட்டேன். அது என்ன படம்? ஹவுஸ் ஒய்ஃப் தான் 2 பேருமே. வரதட்சணையே இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு ஆதங்கம். இது என்ன படங்க சார்? ஸ்ரீமதி ஒக்க பகுமதி. கரெக்ட், ஸ்ரீமதி ஒக்க பகுமதி. கரெக்ட் சார். விசுவோட பல படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, தமிழ் தெலுங்கு? எப்படி இருக்குது விசுவோட நடிச்ச அனுபவம்? அவங்களாம் நல்ல ரைட்டர்ஸ் சார், நல்ல ரைட்டர்ஸ். நீங்கள் வசனம் சரளமாக பேசுகிறதுனால இது மாதிரி டேரக்டர்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். விசுவோட படப்பிடிப்பு இருந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு ஹோம்லியாக இருக்கும், மேக்கப் போடக்கூடாது. முதல்ல இப்போ டவலும் சோப்பும் அண்டாவில் தண்ணியும் இருக்கும். கூடாது, அந்த கோபால் சார் ஒத்துக்க மாட்டார். வாஷ் பண்ணிட்டுங்கம்மா ஃபேஸ் ஒரு வாட்டி. முதல்ல போய் சோப்பை போட்டு முகத்தை அலம்பி அவர் முன்னாடி நின்னா போதும். லைட்டாக அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதை தடவிட்டு நின்னணும், ஒரு பொட்டை வச்சு. அப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் பொட்டுங்கெல்லாம் கிடையாது, சாதாரணமாக ஒரு குங்குமம்னா குங்குமம், விபூதினா விபூதி, அப்படி போய்கிட்டு இருந்தேன். என்ன அழகாக இருக்குங்க, ஆன் ஸ்க்ரீன் பார்த்தா லட்டு மாதிரியாக இருப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டும். ரஜினியோட ஏதாவது படத்தை நடிச்சிங்களா? இல்லை சார், இது வரைக்கும் அந்த வாய்ப்பே வரல எனக்கு. என்னன்னு தெரியல. அவரை சந்திச்சாவது பேசியிருக்கீங்களா? சந்திச்சு பேசியிருக்கேன். ஏவிஎம்ல ஒரு வாட்டி முத்துராமன் சார், எஸ்பி முத்துராமன் சார் படம் டைரக்ஷன் படம், அவர் டைரக்ஷனில் அப்போ இவரது செட்டில் வேறு ஷூட்டிங் நடந்தது. அப்போ போய் பார்த்துட்டோம். என்னை டியூப் லைட்டுன்னு கூப்பிடுவாருங்க. யார்? முத்துராமன் சார். ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு புரியாது, சிலதெல்லாம் டியூப் லைட்டை கூப்பிடுங்கன்னுவார். ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.